நான்காவது, Number 4. இந்த ஞானம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? What is the blessing from this wisdom? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Kings chapter 3 and verse 28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். And all Israel heard of the judgment which the king has rendered, and they feared the king, for they saw that the wisdom of God was in him to administer justice. நான்காவது, Number 4. ஞானம் கொண்டு வருகிற நான்காவது ஆசீர்வாதம் என்னவென்றால் ஞானம் பலத்தை வல்லமையை ஒருவருக்கு கொடுக்கும். Wisdom brings power. ஒரு பெரிய அதிகாரத்தை இந்த ஞானம் கொடுக்கும். This wisdom brings authority. அன்னைக்கு ஞானத்தோடு சாலமோன் கொடுத்த நியாய தீர்ப்பை ஜனங்கள் கண்டார்கள். The people saw the judgment that was given by Solomon through wisdom. ஒரே குழந்தைக்கு, உயிருள்ள ஒரே குழந்தைக்கு 2 பெண்கள் வந்து போரிடுகிறார்கள், சண்டை போடுறாங்க, வந்து கலகம் பண்றாங்க. So there came 2 women and fought and quarreled for one child. ஒரு பிள்ளைக்காக 2 பேரும் ஒரே நியாயத்தை கேக்குறாங்க. So both of them asked for a justice for one single child. யார் இந்த பிள்ளையின் தாயின்னு கண்டுபிடிக்க முடியல. They were not able to find out who is the actual mother of the child. ஆனால் சாலமோன் ஞானத்தினால் கண்டுபிடித்ததனால, But just because Solomon found out through his wisdom, வேதம் சொல்லுகிறது அந்த ஞானத்தை கண்டு ஜனங்களுக்கு பயம் வந்ததாம். so the Bible says the people feared looking at his wisdom. அவன் மேல ஒரு பயம் எல்லாருக்கும் வந்ததாம். They had a fear over him. ஓ, இவன் எந்த சிக்கலையும் தீர்த்து விடுவான். He can handle any kind of struggles. காம்ப்ளிகேஷன்ஸ், எந்த சிக்கலா இருந்தாலும் அவன் வந்து தீர்த்து விடுவான். He can solve any complications. இந்த ராஜாவை லேசில ஏமாற்ற முடியாது. No person can deceive this king at easily. இவரை வந்து நம்ம மறைச்சு ஒளிச்சு எதுவும் செய்ய முடியாது. We cannot hide out things from him. எந்த ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சிருவாரு. He can easily find out any secrets. மறைபொருள்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாரு. He will bring out all the hidden things. இவர்ட்ட நம்ம பேச்சினால ஏமாற்றினால எதையும் செய்ய முடியாது. We cannot deceive him or we cannot easily try to convince him. நம்ம வந்து அவர் ரொம்ப ஞானமுள்ள மனுஷன். Because he is a very wise man. எவ்வளவு பெரிய பயத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தது. See, it brought a great fear in people. அதோட விளைவு என்னன்னா, அவன் ரொம்ப பலசாலியா மாறிட்டான். As a result, he became very powerful. ஜனங்கள் மேல எல்லாம் பெரிய அதிகாரம் அவனுக்கு வந்தது. He had a great authority upon people. அதனால தானே அவன் எழுதுனா, That is why he wrote, அநேக தளவாடங்கள், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம் சிறந்தது. That is why he wrote, wisdom is better than weapons of war. நமக்கு மாத்திரம் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாருன்னா கை பலத்தை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. If the Lord gives us wisdom, we need not use the power of our hands. கையில இருக்கிற பலத்தை பார்த்து ஜனங்கள் பயப்படுவதை விட ஞானத்தை பார்த்து பயப்படுவார்கள். People will be afraid of our wisdom rather than the power of our hands. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாங்க. Lord, give us such kind of wisdom, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 17 and verse 2, புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் என்று வாசிக்கிறோம். a wise servant will rule over a son who causes shame and will share an inheritance among the brothers. திரும்ப உண்மையா வாசித்து பாருங்க. Read it again. புத்தியுள்ள வேலைக்காரன் வெட்கத்தை உண்டாக்குகிற மகனையே ஆண்டு கொள்வானா. A wise servant will rule over a son who causes shame. அப்போ ஒரு மகன் அப்படின்ற ஸ்தானத்தையே ஞானமுள்ள ஒரு வேலைக்காரன் என்ன செய்வானா, மேற்கொண்டுருவானா. A wise servant can easily replace the position of a son. அப்ப எந்த அளவுக்கு ஞானம் தேவை பாருங்க. See, it means that you need wisdom to what extent? ஏன்னா ஞானம் தான் வல்லமையை கொடுக்கிறது, அதிகாரத்தை கொடுக்கிறது. It's because wisdom brings power and authority. அதனாலதான் இந்த சாலமோன் ஞானம் வேணும்னு அப்படி ஆண்டவர்ட்ட கேட்டான். That is why the Solomon requested for wisdom from God. அதற்காக தான் தாவீது ஞானமுள்ள ஒரு பிள்ளைக்காக அவன் வந்து ஜெபித்தான், அவன் வந்து அதை ஆசீர்வாதமாய் கூறினான். So that is why even David also prayed for a wise son, and he also prayed for that blessing upon his son. நீங்கள் சாலமோனை பாருங்க, அவனே சொல்லுகிறான், நான் வந்து போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னான். And when you read about Solomon, he says, Lord, I do not know about going out or coming in. I am a child. நான் ஒரு சிறு பிள்ளை. Lord, I am a child. ஆனா அந்த சின்ன பிள்ளை ஞானம் பெற்றதுனால எல்லா சேவகரை விட ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரம் உள்ளவனாய் மாறினான். But since that child got wisdom from the Lord, he became a ruler, having that wisdom over everyone. Hallelujah. Hallelujah. இந்த காலையில ஒவ்வொருத்தரும் அந்த ஞானத்தை கேளுங்க. So this morning each and every one of you ask that wisdom. நான் சொல்வேன், உங்கள் அனுபவத்தை விட வயதை விட ஞானம் மட்டும் உள்ள இருக்குமானா கர்த்தர் உங்களை ஆண்டு கொள்ளுகிற இடத்திலே கர்த்தர் வைப்பார். I tell you, if you have that wisdom more than your experience and age, the Lord will keep you in a position that you will rule over others. உங்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது. No one can overcome you. Hallelujah. Hallelujah.